நான் வந்து பெஸ்ட் வந்து ஆர்னில வந்து ஒரு ரைஸ் மில் குடோன்ல தான் வந்து நாங்க இருந்தோம். பிளே ஓர்ட்ல தான் எங்களுக்கு வந்து வீடு 10க்கு 10ல பிளே ஓர்ட்ல தான் எங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்திருந்தாங்க. பெஸ்ட் நாங்க அங்கதான் இருந்தோம். மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ள வந்து மழை பெய்யும். 33 வருஷமா அங்கதான் இருந்தோம். இப்ப 2 வருஷமா தச்சூர்ல வந்து முதல்வர் சார் வந்து வீடு கட்டி கொடுத்திருக்காரு. எங்களுக்கு வீட்டுலயே பாத்ரூம் இருக்கு, வீட்லயே கிச்சன் இருக்கு. நாங்க வெளியில போகணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு ஈழ மக்கள் சார்பாகவும் எங்க தச்சூர் கேம்ப் சார்பாகவும் பெஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு. பஸ் எல்லாம் வந்து சொல்ல போனா உண்மையாவே வந்து முக்கியம் தான். ஏன்னா வந்து நாங்களும் இருக்கிறது வந்து கிராமத்து சைடுனால டைமிங் தான் பஸ். நானே நிறைய டைம் பாத்திருக்கேன். இல்ல ஏன் தேவைக்கே நான் நிறைய டைம் வந்து வெயிட் பண்ணி போயிருக்கிறேன். சில டைம்ல காசு இல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு நிஜமா. அதான் சொல்றேன், எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவ்வளவு திட்டம் இருக்குதா அப்படின்னு. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. என் கூட இருக்கிறவங்க சொல்லும் போதுதான் இவ்வளவு இருக்குதா அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா 2026ல திமுக தான் வந்து வரணும். வருவாரு, அவர் தான் கண்டிப்பா வருவார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.